வணக்கம். ஐஎஃப்எஸ் மெயின் கேஸோட ஹியரிங் பார்த்தீங்கன்னாக்கா, நேத்து வந்திருந்துச்சு. அந்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஹியரிங் வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருந்தது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா, எப்பயுமே வந்து நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறது, இல்ல ஃப்ரெஷ் சம்மன்ஸ் எஃப்எஸ் வந்து ஃப்ரெஷ் சம்மன்ஸ் அனுப்புறதுன்ற மாரி தான் நெறைய ஹியரிங் போயிட்டு இருந்துச்சு. போன ஹியரிங்கில் பார்த்தீங்கனாலும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. A7 to A11, A14 to A19 இதெல்லாம் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெஷ் சம்மன்ஸ் வந்து அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து அந்த அந்த பற்றின ஹியரிங் தான் நெக்ஸ்ட் ஹியரிங்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நேற்று நடந்த ஹியரிங்கில் இந்த கேஸையே டிஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்டும் பார்த்திங்கனாக்கா எதுவுமே இல்லை. ஏன் கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆச்சுன்னு தெரியல. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்கார்ட்ஸ் பர்சியூடு, இந்த கேஸை பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸுமே பெறப்பட்டதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்சிடரிங் தி ரீசன் தி பெட்டிஷன் இஸ் அலோடு, எல்லா ரீசன்ஸையும் கன்சிடர் பண்ணி பார்த்து இந்த பெட்டிஷன்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பெட்டிஷன் போட்டிருக்காங்கனாக்கா, இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணணும், இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணுன்ற பெட்டிஷன் தான் போட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷன் வந்துட்டு இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணி இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்போசல் டேட்டும் December 21ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிலே இஸ் கண்டோன்டு, இந்த கேஸில் நடந்த இந்த தாமதம் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மன்னிக்கப்பட்டதுன்ற மாதிரி லாஸ்ட் வேர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸில் இன்னும் வந்துட்டு யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. அதில் ஏமாந்து போனவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்னன்னே தெரியல. ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணதாகவும் இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணதாகவும் போட்டிருக்காங்க. என்னென்னு ஒன்றும் புரியல. பட் அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த கேஸில் நெக்ஸ்ட் ஹியரிங்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து 1 இயராக போயிட்டு இருந்த இந்த கேஸு இந்த இயர் லாஸ்ட்டுக்குள்ளேயே வந்து கேஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது கேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்றது தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா, ஆருத்ரா கேஸில் துபாயில் பதுங்கியிருந்த மற்ற அவங்களோட மெயின் டைரக்டர்ஸ் மற்ற நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த டிசம்பர் மந்தில் தான் நடந்துச்சு. ஐஎஃப்எஸோட டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹிஜாவு, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே துபாயில் தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் நியூஸ் ஆல்ரெடி சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 1 by 1 எல்லாருமே அரெஸ்ட் ஆகிற சான்ஸ் இருக்க இந்த சமயத்தில் இந்த கேஸையும் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது இந்த கேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.